அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாக தொடர் 10 வகுப்புகள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 4ல் நாம் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியில் எந்தெந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எந்தெந்த டாபிக்லாம் எக்ஸாமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரினா என்ன, பாலிட்டினா என்ன, அதோடைய ஓவர்வியூ என்ன, அந்த சப்ஜெக்ட் எதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி, நம்ம சமச்சீர் கல்வி புதிய புத்தகத்தில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரிவிஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த லெசன்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் அதிக வாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஒரு நல்ல ஒரு டோட்டலை எடுக்க முடியும். தென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே ஒரு சில டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ஸ்டாண்டர்டில் அந்த தரத்தில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டை எப்படி பிரிப்பாங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்போம். அதாவது பேலியோலித்திக், மீசோலித்திக், சால்கோலித்திக், இது மாதிரியான சப் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். பட் அந்த டாபிக் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வராது. இங்கே நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படிக்க வேண்டிய டாபிக் ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்புறம் குப்தர்கள், இது மாதிரி 16 மகாஜனபதாஸ், புத்திசம், ஜெயினிசம், இது மாதிரி ஒரு ஓவர்வியூ, ஒரு பேர்ட் ஐ வியூவில் நம்ம முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஏன்ஷியன்ட் இந்தியா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மெடிவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானேட், அப்புறம் உங்களுக்கு இந்த முகல், மராத்தாஸ், இதில் முக்கியமான லீடர்ஸ் என்ன, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவுமே ஒரு பேர்ட் ஐ வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்றது ப்ரீ ஹிஸ்ட்ரி ஏஜில் ஆரம்பிக்கும், அப் டு குப்தா வரைக்கும் குப்தா அண்ட் ஹர்ஷா வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏன்ஷியன்ட் இந்தியா. மெடிவல் இந்தியா அப்படின்றது டெல்லி சுல்தானேட்டு, முகல், அப் டு 1600 வரைக்கும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே மாடர்ன் இந்தியா. ஏன் 1600 மாடர்ன் இந்தியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1600ல் தான் உங்களுக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. அதனால் 1600 நம்ம மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருஷமாக நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் இதில் 1707 ஒரு இயராக சொல்லுவாங்க மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் 1857 மாடர்ன் இந்தியாவுடைய ஸ்டார்டிங் இயராக சொல்லுவாங்க. பட் 1600 தான் நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஒரு இயர் அப்படின்னா 1600 தான். இதுலையுமே எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னா 1857லேருந்து 1950 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான மூமெண்ட்டு, அதெல்லாம் எந்தெந்த கிரானாலஜிக்கல் ஆர்டரில் வருது. கிரானாலஜிக்கல் ஆர்டர்னா எந்த ஈவெண்ட்டு முதல்ல நடந்துச்சு, எது கடைசியில் நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்லையும் நமக்கு தெரியணும், டிசெண்டிங் ஆர்டர்லையும் தெரியணும். இதுமாதிரி நம்ம படிச்சிட்டோம்னா மாடர்ன் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை நம்மளால எளிமையாக சால்வ் பண்ண முடியும். இதுவுமே காந்தியன் ஏரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 1915 to 1947 வரைக்கும் காந்தி முன்னெடுத்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நம்ம ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்னை எப்படி நம்ம படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை சும்மா மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு ஒரு புக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதை மேலோட்டமாக இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியில் சால்கோலித்திக்னா என்ன, நியோலித்திக்னா என்ன, நியோனா நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேலியோலித்திக் தான் ஃபஸ்ட்டு வரும், பேலியோலித்திக் தான் ஃபஸ்ட்டு வரும். அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஏஜை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பேர்ட் ஐ வியூவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரெண்டாவதாக நம்ம படிக்க போகிற முக்கியமான கான்செப்ட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுலேருந்து கட்டாயமாக ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தமிழ்நாடு சார்பாக நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் இதில் ஒரு கொஷின் கட்டாயமாக இருக்கும். கொஷினோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான சைட்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. எந்த சைட்டில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, வாட் வி ஹேவ் இன்ஃபர்ட் ஃப்ரம் தோஸ் சைட் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இடம்பெறும். அப்புறம் கிரேட் பாத், இதெல்லாம் கொஷின் வரக்கூடிய ஏரியா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதுக்கு தான் நான் உங்களை முன்னாடி அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐவிசிலேருந்து சைட் ரிலேட்டடாக கொஷின் எப்படி வருது அப்படின்றது. இந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க, முக்கியமான டாப்பிக்கை. ரெண்டாவதாக இருக்கிறது வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜில் லேட்டர் வேதிக் ஏஜ்னா என்ன, அதில் மக்கள் என்ன தொழில்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான அப்போ ஒரு புதிய ஒரு நடைமுறை வழக்கத்துக்கு வந்திருக்கும். அது என்ன, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து படிக்க வேண்டிய ஏரியா இது. பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், இந்த ஐவிசி அப்படின்றது. அப்புறம் 16 மகாஜனபதாஸ், 16 மகாஜனபதாஸுடைய பேர் என்ன, அது எந்த கேபிட்டல், அந்த மகாஜனபதாஸுடைய
கேபிட்டல் என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் வந்து நம்ம கொஷின்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினை நம்ம படிக்கும் போது அதற்கான ஆப்ஷன் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கேள்விகளை எளிமையாக சால்வ் பண்ண முடியும். நாலாவதாக இருக்குது புத்திசம் அண்ட் ஜெயினிசம். இதை முடிச்சதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர், குப்தாஸ் அண்ட் ஹர்ஷாவோட வந்து உங்களுக்கு இந்த ஏன்ஷியன்ட் இந்தியான்றது முடிவுக்கு வரும். இது எஸ்ஐக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு படித்தாலும் ஹிஸ்ட்ரியை இப்படி தான் ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து படிப்போம். இதில் வந்து ஹர்ஷா அப்படின்ற அந்த ஒரு டாபிக் கூட உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து முடிவு பெறும். இதில் அதிகமான ஃபோக்கஸ் எந்த டாபிக் நம்ம கொடுக்கணும்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு கொடுக்கணும், அப்புறம் புத்திசம் அண்ட் ஜெயினிசமுக்கு கொடுக்கணும். இப்போலாம் கொஷின்ஸ் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுக்கறதால இந்த சவுத் இந்தியன் கிங்டம்ஸுக்கு நம்ம அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தமிழக ரீதியில் இருந்த முக்கியமான மன்னர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகுது. இதுதான் ஏன்ஷியன்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ், முக்கியமான டாபிக் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மெடிவல் இந்தியாவுக்கு போகலாம். மெடிவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானேட், அதில் ஒரு 5 வம்சங்கள் வரும். அது என்னென்ன வம்சங்கள், அதில் இருந்த ரூலர்ஸ் என்ன, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட். இது பொறுத்த வரைக்கும் தமிழகம் சார்ந்த ஆழ்வார்கள்னா யாரு, நாயன்மார்கள்னா யாரு, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அது மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவதா இருக்கிறது ரீஜனல் கிங்டம். இது வந்து எப்படி நான் ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு நம்ம தமிழகம் சார்ந்து இருந்த ரூலர்ஸ் எல்லாம் நான் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி ரீஜனல் கிங்டம்ல சவுத் இந்தியன் கிங்டம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிங்க. விஜயநகர் எம்பையர் இதெல்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு ஏரியா, விஜயநகர் அண்ட் பாமணி எம்பையர் இதெல்லாம். தென் நாலாவதா முகல்ஸ். இந்த முகல் நீங்க படிச்சு அந்த 1707 இயர் வரைக்கும் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மெடிவல் இந்தியா ஃபுல்லா வந்து கவர் ஆகும். 1707 வரைக்கும் அப் டு அவுரங்கசீப் ரீன் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மெடிவல் இந்தியா அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். தென் நீங்க மாடர்ன் இந்தியாக்குள்ள என்டர் ஆவீங்க. 1600 அப்படின்ற அந்த இயர்ல தான் வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகும். அதுலயுமே வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்ற டாபிக் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். அதுல போர்ச்சுகீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வருவாங்க. அவங்க வந்த வருஷம் வந்து 1498 அவங்க வருவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம மாடர்ன் இந்தியாவுடைய ஸ்டார்டிங் இயரா எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்த இயரான 1600 தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் முடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன் இன் இந்தியா, எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் அவங்களுடைய செல்வாக்க நிலைநாட்டுறாங்க, எப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பிளாசி, அப்புறம் இன்டர்னல் ரிஃப்ட் காரணமாக நடந்த போர்கள், அதாவது ஆங்கிலோ பர்மீஸ் வார், அப்புறம் ஆங்கிலோ மராத்தா வார், இதெல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. இது மாதிரி ஒரு 11 போர்கள் இருக்கும். அதை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிக்காமல் அந்த போர் எந்த வருஷம் நடந்துச்சு, அதில் கலந்துகிட்ட பர்சனாலிட்டி யார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மூணாவதாக நான் கொடுத்துருக்க டாபிக் வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, போலீஸ் ரிஃபார்ம் எப்படி இருந்துச்சு, ஜுடிஷியல் ரிஃபார்ம் எப்படி இருந்துச்சு, லேண்ட் ரிஃபார்ம், ஜமீன்தாரி, ரயோத்வாரி, இது மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கணும். அப்புறம் சோஷியல் ரிஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் அபாலிஷன் ஆஃப் சத்தியை எப்படி ஒழிச்சாங்க, விடோ ரீமேரேஜ், இது மாதிரியான சோஷியல் ரிஃபார்மில் பிரிட்டிஷ் பர்சனாலிட்டி எப்படி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க, அது யார், இந்தியன் பர்சனாலிட்டியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து தனியாக ஒரு டாபிக் இருக்கும். அதுதான் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு, அதுதான் அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ராஜாராம் மோகன் ராய் வந்து எந்த அமைப்பு ஆரம்பிச்சாருன்னா பிரம்மோ சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை 1828 ஆரம்பிச்சார். இது மாதிரி நீங்க ஒரு 20 அமைப்புகள், அந்த அமைப்புகள் தொடர்பான பர்சனாலிட்டி, அந்த அமைப்புகள் தொடர்பான நபர்கள், அது மாதிரி வந்து நீங்க படிச்சு அந்த நபர் வந்து எந்த சோஷியல் ஈவில் அதை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து கொஷின் ஏரியா. எஸ்ஐ எக்ஸாம்லலாம் இப்படிதான் கொஷின் இருக்கும். லாஸ்டா இருக்கிற ஏரியா தான் ஒரு அதிகமான கொஷின் வரக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காந்தியன் ஏரா. காந்தி வந்து 1915 இருந்து ஒரு 3 முக்கியமான பீசன்ட் மூவ்மெண்ட்டை நடத்தியிருப்பார். பீசன்ட்னா விவசாயிகள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ். அது என்னென்ன, கேதா, அகமதாபாத், சம்பரான். இதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அண்டர்டேக் பண்ண எல்லா ஈவெண்ட்டையும் கிரானாலஜிக்கல் ஆர்டர், நான் முன்னாடியே சொன்னேன், அந்த வருட வாரியா நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல வந்துடும். அப்புறம் பர்சனாலிட்டி சார்ந்து ஒரு கொஷின் வரும். இது மாதிரிலாம் நீங்க கவர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுலேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 கொஷின் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக் வந்து ஈஸியா உங்களால கிராக் பண்ணிட முடியும். ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம படிக்க போறோம். இதுல ஏன்ஷியன்ட்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். எல்லா டாபிக்குமே நம்ம படிக்கணும். பட் அதிகமாக ரிவிஷன் பண்ணும்போது நான் சொன்ன முக்கியமான டாபிக்கு அதிகமான ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். என்னன்னா ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் சவுத் இந்தியன் கிங்டம் வந்து ஏன்ஷியன்ட்
மெடிவல் இந்தியாவில் என்ன சொன்னேன்னா அந்த சுல்தானேட்டில் வரக்கூடிய 5 வம்சங்களை பேர்ட் ஐ வியூவில் நம்ம வந்து எல்லா முக்கியமான டேட்டாவையும் நம்ம படிச்சிருக்கணும். அதே மாதிரி முகலாயர்கள், அப்புறம் நம்மளுடைய ரீஜனல் கிங்டம், இதெல்லாம் மெடிவல் இந்தியாவில் முக்கியமான டாபிக். மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் காந்தியன் ஈரால வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1915 to 1950 வரைக்கும் நடந்த முக்கியமான முன்னெடுப்புகள் என்னென்ன, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி யாரு அப்படின்ற மாதிரி நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கவர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால எளிமையா ஹிஸ்டரியிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஹிஸ்டரி பார்த்த மாதிரியே இந்தியன் பாலிட்டியை நம்ம பார்த்ததுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு தரேன். தென் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம 3ஆக பிரித்தோம் இல்லைங்களா, ஏன்ஷியன்ட்டு, மெடிவல், மாடர்ன் அப்படின்னு. இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் காமனான ஒரு செக்ரிகேஷன். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியை என்னையால் 5ஆக பிரிக்க முடியும். எப்படின்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனில் தான் வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் ஒரு 11 ஆக்ட் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. 11 சட்டங்கள் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டங்கள் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஃபெடரலிசம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே எடுத்திருப்பாங்க. ஃபெடரலிசம்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனில் இந்த 11 சட்டங்களை நம்ம கவர் பண்ணோம். இது வந்து கொஷின் ஏரியா. தென் பேக்ரவுண்ட் டு கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, அதோடைய டேட்டு, அதோட எண்ட் ஆகக்கூடிய டேட்டு, ஆரம்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இருந்தாங்க, முடியும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, அப்புறம் அதில் இருந்த கமிட்டிஸ்லாம் எத்தனை கமிட்டி இருந்துச்சு, முக்கியமான கமிட்டி வந்து டிராஃப்டிங் கமிட்டி, அதில் 7 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க, அவங்க யார் யார் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும். முக்கியமானது இதில் எதுனா அந்த டேட்டு, இருந்த கமிட்டி, அப்புறம் அதில் இருந்தக்கூடிய முக்கியமான ஜிகே ஃபேக்டர், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டாப்பிக்கை உங்களால் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். 3ஆவதாக இருக்கிறது சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்படின்னா என்னன்னா இதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்ன அப்படின்றது. ஒரு முக்கியமான சாராம்சம் வந்து லென்த்தி ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபெடரலிசம், இது வந்து ஒரு சாலியன்ட் ஃபீச்சர். அப்புறம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இது மாதிரி ஒரு 16 டாப்பிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணணும் இந்த சாலியன்ட் ஃபீச்சரில். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிலாசபிக்கல் பார்ட்டுக்கு நீங்கள் வருவீங்க. இதில் வந்து ஆர்டிகிள் 1லேருந்து 51A வரைக்கும் நீங்கள் தரவாக படிக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. மிச்ச ஆர்டிகிள்லாம் நம்ம எப்படி படிக்கிறோமோ என்னவோ இந்த 1லேருந்து 51A வரைக்கும் எதையுமே நாம ஒமிட் பண்ணிடக்கூடாது. இந்த பிலாசபிக்கல் பார்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அப் டு ஆர்டிகல் 51A வரைக்கும் நாம கட்டாயமா நல்லா தெளிவா நாம படிச்சிருக்கணும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். 3ஆவது பார்ட் வந்து கவர்மெண்ட். இது ஒரு கவர்மெண்டோடைய 3 தூண்கள் என்ன, 3 பில்லர்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா மாநில சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதே மாதிரியே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சீஃப் மினிஸ்டர், கவர்னர், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது மாதிரி வந்து நாம தெரிஞ்சுக்கணும். சம்பந்தமான முக்கியமான ஆர்டிகல் எல்லாமே வந்து நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு சாலியன்ட் ஃபீச்சர் தான். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து டாப் ஆஃப் த அபெக்ஸ்ல இருக்கும், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட். இது மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 பில்லர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, இந்த மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகளையும் உங்களால இதுல கவர் பண்ணிட முடியும். முக்கியமான ஆர்டிகளுக்கு மட்டும் இதுல நாம அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்போம். பட் பிலாசபிக்கல் பார்ட்டுக்கு 1லேருந்து 51A வரைக்கும் நாம கட்டாயமா படிச்சாகணும். இதுல வந்து 4ஆவதா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்னன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இந்தியன் பாலிட்டியை நம்ம 5 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம். அதுல 4th பார்ட் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இதுல முக்கியமானது வந்து ஃபெடரலிசம். ஃபெடரலிசம்னா என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 2 கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கு. ஈவன் தோ தேர் இஸ் a 2 கவர்மெண்ட், the state government is independent of central government அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது 2 கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டண்டா செயல்படக்கூடியது அப்படின்றது தான் ஃபெடரலிசம் உடைய ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷனா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்குள்ள நிதி பங்கீடு எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ். இப்போதைக்கு நீங்க வந்து மேலோட்டமா முக்கியமான ஆர்டிகல்
முக்கியமான டேட்டாவை மட்டும் நீங்கள் வந்து இதில் கவர் பண்ணால் போதும். அஞ்சாவதாக இருக்கிறது பாடிஸில் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு ரெண்டு இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் பாடினா நம்ம சட்டத்தில் வந்து ஒரு நம்பர் ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எளிமையாக சொன்னேன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருப்பாங்க. யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு மசோதா சட்டமாக மாறி இருக்கும், ஒரு பில்லு வந்து ஆக்டாக மாறி இருக்கும், அது மாதிரி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்போ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்னன்னா இது மாதிரி ஒரு நம்பராக இல்லாமல் ஒரு சில முக்கியமான கடமைகளை ஆற்றக்கூடியது எல்லாமே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. உதாரணத்துக்கு நித்தி ஆயோக். இது மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ரெண்டையுமே வந்து நாம கவர் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி வந்து இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த 5 சப்டாபிக்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாகவே நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு அண்டர்லையிங் கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்கூல் புத்தகத்தில் நம்ம எந்தெந்த லெசன்ஸ்லாம் கவர் பண்ணோம் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்கலாம். அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அது என்னால் முடியல, இப்போ என்கிட்ட ஒரு கம்மி டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரிஹேண்ட் ஜிகே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே, நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த அரிஹேண்ட் ஜிகேயோட மெட்டீரியல் வந்து சஃபிஷியண்ட்டாக, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்லி, அந்த வியூவில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்கையுமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லெசனுடைய புக் பேக் கொஷின்ஸு, பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சரியான அப்ரோச் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 6th to 12th வரைக்கும் சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் படிச்சே ஆகணும். படித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபேக்டெல்லாம் இந்த அரிஹேண்ட் ஜிகேக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அப்புறம் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷினை, புக் பேக் கொஷின், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இது மூணையுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இது வந்து ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏன்ஷியன்ட் இந்தியாக்கான வேர் டு ஸ்டடி. இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து என்னன்னா ஸ்கூல் புக்கில் எந்தெந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், 6th 7thனா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, இல்லை 8th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட் காலமில் கொடுத்துருப்பேன். செகண்ட் காலமில் அதில் நீங்கள் எந்த லெசன் நம்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத செகண்ட் காலமில் கொடுத்துருப்போம். தேர்ட் காலம்னா அந்த லெசனோடைய நேம் என்ன அப்படின்றத இங்கிலீஷ் புக்குக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்போம். தமிழ் புக்கில் சேம் லெசன் தான், அந்த லெசன் நம்பரை வந்து நீங்கள் தமிழ் புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இங்கே வந்து ஸ்டார்டிங் பேஜ் நம்பர், இந்த லெசன் வந்து எந்த பேஜ் நம்பர்ல ஆரம்பிக்கும் அப்படின்றத லாஸ்ட் காலம்ல கொடுத்துருப்போம். இப்போ எண்டு வந்து அந்த லெசன் முடிகிற வரைக்குமே நாம பார்த்தாகணும். இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாக்கான வேர் டு ஸ்டடி. நெக்ஸ்ட் நம்ம மெடிவல் இந்தியாக்கான வேர் டு ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த டெல்லி சுல்தானேட்டு, முகல் எம்பையர், இதெல்லாம் வந்து மெடிவல் இந்தியாக்கானது. இது ஃபுல்லாகவே மெடிவல் இந்தியாக்கான வேர் டு ஸ்டடி. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து வரக்கூடிய டாபிக் எல்லாமே மாடர்ன் இந்தியாக்கான டாபிக்ஸை இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், மொத்தமாக இதில் இருக்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவில் கவர் ஆகிடும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, லாஸ்ட் 2 டாபிக் வந்து இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதை தான் நம்ம சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இது வந்து பாலிட்டிக்கான வேர் டு ஸ்டடி. இது நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பேஜ் இதோட வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதுதான் பாலிட்டிக்கான செகண்ட் பார்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி சம்மந்தமாக எல்லா டாப்பிக்கான வேர் டு ஸ்டடி வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது சார்ந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 கொஷின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஏ எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷினை நம்ம பார்க்கலாம். இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஷினை, கூற்று மற்றும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூற்று காரணத்தில் எது சரியா இருக்கு, அதாவது ஒன்று சரியா இருக்கா இல்லை ரெண்டுமே சரியா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களால் சீக்கிரமே இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த அசர்ஷனை நம்ம படிக்கலாம்.
இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the 44th constitutional amendment removed the right to property from the list of fundamental rights அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அடிப்படை உரிமைகளில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அப்படின்றது ஆர்டிகல் 31ல ஏற்கனவே இருந்துச்சு ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல. அதை வந்து 44வது சட்ட திருத்தம் வந்து கர்டைல் பண்ணுச்சு, அதாவது நீக்கி இருக்கு. அதை இது வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கரெக்ட், இது கூற்று வந்து சரி, அசர்ஷன் இஸ் ரைட். ரீசனை நாம படிக்கலாம். the government wanted to make land acquisition easier for public welfare purposes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அரசாங்கத்துக்கு வந்து இப்போ ஒருத்தருடைய நிலத்தை கையகப்படுத்தணும், ஆக்வயர் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை எளிமையாக்குறதுக்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ரீசனுமே வந்து கரெக்ட் தான். லேண்ட் ஆக்விசிஷனை ஈஸி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கர்டைல் பண்ணியிருக்கு. அது எது கர்டைல் பண்ணுச்சுன்னா 44வது சட்ட திருத்தம் அப்படின்ற இந்த ரெண்டுமே கரெக்ட். கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட். both A and R are true. ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? both A and R are true. R explains, R is the correct explanation for A அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். B ல காரணம் வந்து கூற்றை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. C வந்து ஒன்னு சரி ஒன்னு தப்பு. இந்த क्वेश्चनக்கான சரியான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷன். அதாவது ஏவும் சரி ஆரும் சரி, ரீசன் வந்து கூற்றை சரியா விளக்குது, அசர்ஷனை சரியா விளக்குது அப்படின்றது தான் ஆப்ஷன் ஏ தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் கரண்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம போன கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து முன்னாடி ஆர்டிகல் 31ல இருந்துச்சு, அதை வந்து 44வது சட்ட திருத்தம் வந்து கர்டைல் பண்ணிடுச்சு, ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ரைட் டு ப்ராப்பர்ட்டியோடைய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஃபண்டமெண்டல் ரைட்டா? இல்லை, முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு. 1978 வரைக்கும் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் இருந்துச்சு. பட் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இந்த ஆப்ஷனை தூக்கிடுங்க. டைரக்டிவ் பிரின்சிபலா கிடையாது. அப்போ லீகல் ரைட்டா அப்படின்னா ஆமா, இப்போதைக்கு இது வந்து ஒரு சட்ட உரிமையாக தான் இருக்கு. இட் இஸ் அ லீகல் ரைட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. பார்த்த உடனே இந்த ஆப்ஷன் நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஹூ ரோட் அர்த்த சாஸ்திரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? இதுக்கான சரியான பதில் வந்து கௌட்டில்யா. சாணக்கியர் தான் இந்த அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார். ஆப்ஷன் சி, கௌட்டில்யா இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட்ஸ் த டேர்ம் செக்யூலர் டியூ டு விச் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி 44வது சட்ட திருத்தம் ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்றாங்களோ, ஏன்னா நிறைய ப்ரொவிஷனை சேர்த்துச்சு, ஒரு சில ப்ரொவிஷனை டெலீட் பண்ணுச்சு, அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். அதே மாதிரியே 42வது சட்ட திருத்தமும் ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஏன்னா அதுலயுமே நிறைய ப்ரொவிஷனை வந்து அது சேர்த்துச்சு. அதுல ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான் இந்த செக்யூலர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை பிரியாம்பிள்ல சேர்த்தது. ஸோ இதற்கான சரியான ஒரு ஆப்ஷன் வந்து 42வது சட்ட திருத்தம் அப்படின்றது இந்த 4வது கேள்விக்கான சரியான பதிலா இருக்கும். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து த ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் பிரைமரிலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன் வந்து ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜ்யசபையை முன்னின்று நடத்தக்கூடியவர் யார்? இப்போ லோக்சபா அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபாவில் அவரை சேர்மேன்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, வைஸ் பிரசிடென்ட்டா. இப்போ நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து நாம வாங்கியிருக்கோம், அதாவது சோர்சஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அதர் கான்ஸ்டிடியூஷன். மிச்ச நாடுகளுடைய கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம ஒரு சில கட்டமைப்பை நம்ம எடுத்திருப்போம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது எதில் வரும்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பேக்ரவுண்ட் டு கான்ஸ்டிடியூஷனில் இந்த சோர்சஸ் டு கான்ஸ்டிடியூஷனையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுத்தோம். ஆப்ஷன் பி, யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யான்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முஸ்லீம்களுக்காக தனி எலக்டோரேட்டை கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரீ கான்ஸ்டிடியூஷனில் நம்ம ஒரு 11 சட்டங்களை பார்த்தாகணும். அதில் ஒரு முக்கியமான சட்டம் வந்து 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ
ஆப்ஷன் பி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. மார்லே மின்டோ ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இன்னொருத்தர் வைஸ்ராய். சரிங்களா, இது இந்த மாதிரி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆப்ஷன் வந்து 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி சார்ந்த ஒரு கொஸ்டின் இது. த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லார்ட் டல்ஹவுசி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி லார்ட் டல்ஹவுசி இஸ் த ஆன்சர். தென் லாஸ்ட் கொஷின் வந்து த மெயின் காஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் மகதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் 16 மகஜனபதாஸ் அப்படின்ற டாபிக் கீழே இந்த டாபிக் வரும். இந்த லாஸ்ட் கொஷினுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா அயன் ஓர் அவைலபிலிட்டி அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சரு. ஓகேங்க, இப்போ நாம இந்த வீடியோவில் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டியோடைய ஓவரால் எக்ஸ்பிளனேஷனை ஒரு பேர்ட் ஐ வியூவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு வேர் டு ஸ்டடியில் நம்ம புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்தில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே இது வந்து காமன் தான். தமிழக அளவில் ஜென்ரல் ஸ்டடிஸ் சார்ந்து எந்த போட்டித் தேர்வு நீங்கள் எழுதினாலும் இந்த வேர் டு ஸ்டடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்னில் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம். சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமி அண்ட் ஜியாகிரஃபியில் எந்தெந்த டாபிக்ஸுக்கெலாம் நம்ம அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும், ரிவிஷன் பண்ணும் போது எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்ம அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்கான என்டையர் திங்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சென்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் என் கிளாஸை வந்து கிளாஸ் 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே சயின்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு, எப்படி ஒரு சப்ஜெக்டை அணுகணும், ஒரு சப்ஜெக்டோடைய எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, ஒரு பேர்ட் ஐ வியூவில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த டாப்பிக்கை நம்ம படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது தொடர்பான ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட ரிவிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் கரெக்டான ஒரு மெத்தடும் கூட. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் படிக்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த டாபிக்ஸை மட்டுமாவது கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். பல வாட்டி ரிவிஷன் பண்ணோம். அதுதான் ஒரு போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கேள்விகளை அணுக தயாராகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு நாம எக்கனாமிக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு எப்பொழுதும் போல நம்ம புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் எந்தெந்த லெசன்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம், அந்த லெசனோட நேமு, அந்த லெசனோடைய பேஜ் நம்பர் எல்லாமே வந்து நாம ஒரு டேபிளோ காலம் மூலியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட்டாக டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே ஒரு சில எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 8 டாபிக் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே இந்த 8 டாபிக்குமே பொது தான். பட் 2 டாபிக் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்ப்போம் டிஎன்பிஎஸ்சிக்கு. பட் இப்போதைக்கு இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 8 டாபிக்கும் என்ன அப்படின்றத மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருக்குது பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட். எக்கனாமிக் கான்செப்ட்னா ரொம்ப அடிப்படையான கான்செப்ட். எப்படி நேஷனல் இன்கம்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஜிஎன்பி, ஜிடிபி, அப்புறம் பர் கேபிட்டா இன்கம், என்என்பி, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் ரிலேட்டடாக கொஷின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி அப்படின்ற மாதிரி ஒரு சில அடிப்படையான தகவல்கள் வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. அதை நம்ம படித்தோம்னா போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். செகண்ட் டாபிக் வந்து இந்தியன் எக்கனாமி. இதில் வந்து நம்ம எக்கனாமி மிக்ஸ்டு எக்கனாமியை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். கேபிட்டலிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன. கேபிட்டலிசம்னா ஒன்றும் இல்லை, மணின்னு சொல்லி மணி ரிலேட்டடாக இருக்கிறது கேபிட்டல். இன் அடிஷன் டு மணி பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஆல்சோ கன்சிடர்ட். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியலிசம். இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுறாங்க. த காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம், அதுதான் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் இது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 2வது டாப்பிக்கை நம்ம முடிச்சிடலாம். 3வது டாபிக் வந்து கொஷின் ஏரியா அக்ரிகல்ச்சர். நம்ம நாட்டில் கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எந்தெந்த சீசனில் எந்தெந்த கிராப் நம்ம பயிரிடணும்,
வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம படிச்சிருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம், அக்ரிகல்ச்சர் சார்ந்த கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் என்னென்ன, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பேங்க் பற்றி நம்ம படிக்கணும், அது வந்து நபார்டு. எல்லாமே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ஒரு பெரிய பெரிய எக்ஸாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, குரூப் 1 குரூப் 2 அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அசால்ட்டாக எல்லா டாப்பிக்குமே நீங்கள் தட்டி விட்டுற முடியும். பட் இப்போ தான் ஒரு பிகினராக இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், எஸ்ஏ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன டாபிக் நபார்டா, அது என்னென்னலாம் பண்ணுது, அந்த ஸ்கீம்ஸ்னால பயன்படக்கூடிய பெனிஃபிஷியரி யார் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல வந்து யூனியன் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸும் ரொம்ப முக்கியம், நம்ம தமிழக அளவில் இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய ஸ்கீமும் ரொம்ப முக்கியம். நாலாவதாக நம்ம பார்க்குறது இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிரைமரி செக்டர்னா என்ன, செகண்டரி செக்டர்னா என்ன, டெர்ஷியரி செக்டர்னா என்ன, இந்த 3 செக்டாரும் நம்ம ஜிடிபிக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி கான்செப்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, பப்ளிக் செக்டர் அப்புறம் பிரைவேட் செக்டர். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நவரத்னா மினி ரத்னா அதுலேருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பெட்ரோலியமோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமோ இது மாதிரி இல்லை ஓஎன்ஜிசியோ இது மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியை கொடுத்துட்டு அது எந்த கிரைட்டீரியாவுக்கு கீழே வருது, மகாரத்னாவா மினி ரத்னாவா நவரத்னாவா அது மாதிரி வந்து கேட்பாங்க. அப்படின்னா என்ன, நவரத்னால எத்தனை கம்பெனி இருக்கு, மினி ரத்னால எத்தனை கம்பெனி இருக்கு, அது அப்படின்ற மாதிரி வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்விகளை நம்மளால எளிமையா அணுக முடியும். அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இதுல பேங்கிங் செக்டர் நான் பேங்கிங் செக்டர் இதுல முக்கியமான கொஸ்டின் ஏரியா வந்து ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், அதுலேருந்து வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவோம், அது மட்டும் இல்லாம மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ. இது மாதிரி ஆர்பிஐ சார்ந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நாம படிச்சு வச்சிருக்கணும். ஆறாவதா இருக்கிறது பட்ஜெட். நம்ம யூனியன் பட்ஜெட்னா என்ன அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு ரெவென்யூ டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்கா இதுல கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல வரும். அப்புறம் சோஷியல் செக்டர், அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம். வெல்ஃபேர் ஸ்கீம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது யூனியன் கவர்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், இதெல்லாம் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ண வேண்டிய ஏரியா. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய கேள்விகள் வந்து ஒரு அதி முக்கியத்துவம் வந்து பெறும். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் சார்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் இஷ்யூஸ்னா என்னென்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், பாவர்ட்டி சொல்லலாம். இதெல்லாம் எராடிகேட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் எந்த கமிட்டி போட்டுச்சு, அதை எராடிகேட் பண்றதுக்கு எந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு, அதோட பெனிஃபிஷியரி யாரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோஜனா அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு. பட் இன்னும் நம்ம கையில் ஒரு 10 days கிட்ட இருக்கிறதால அதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க தமிழ்நாடு கேரியர் சர்வீஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த ஸ்கீம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடிய முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீமை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். தமிழ்நாடு எக்கனாமி சார்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். ஸ்கூல் புக்ல ஒரு சில லெசனை மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நான் சொல்றேன். இப்போதைக்கு எக்கனாமியில இந்த 8 சாப்டர் இருக்கு. இந்த 8 சாப்டருக்கான ஒரு ஓவர் வியூவை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பார்க்க போறோம். இந்த இடத்துல சோஷியல் ஜியோகிராஃபின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து சோஷியல்ல முதல்ல எக்கனாமி பார்த்தோம், இப்போ சோஷியல்ல அடுத்தது ஜியோகிராஃபி நம்ம பார்க்க போறோம். சோஷியல் ஜியோகிராஃபின்றது ஜியோகிராஃபி கீழே வரக்கூடிய ஒரு பார்ட்டை, அதை நான் மீன் பண்ணல, இது வந்து ஒரு சப்ஜெக்டை மீன் பண்றோம் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோகிராஃபியில ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பேசிக் கான்செப்ட் அப்படின்ற அந்த டாபிக். இதுல வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணோம்னா யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அப்புறம் லாட்டிடியூட் லாங்கிடியூட், இது மாதிரியான பேசிக்கான டாபிக். ஒரு பூமி உருவான முறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோ மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோனா பூமி அப்படின்னு சொல்லி அர்த்தம், எர்த். மார்ஃப்னா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அர்த்தம், பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பேரு ஜியோ மார்ஃபாலஜி. இது மாதிரி பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ல வந்து நாம கவர் பண்ணோம். தென் ரெண்டாவதா இருக்கிறது பிசிக்கல் ஜியோகிராஃபி. பிசிக்கல் ஜியோகிராஃபினா என்ன, ரிவர்ஸ், மவுண்டெயின், பிளாட்டியூ, இது வந்து ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸா இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல, நான் சொல்றேன். அப்புறம் மூணாவதா இருக்கிறது ஹியூமன் ஜியோகிராஃபி. ஹியூமன் ஜியோகிராஃபில வந்து செட்டில்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் எல்லாமே ஹியூமன் ஜியோகிராஃபி கீழே வரும். நாலாவதா இருக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபி. நம்ம 10th புக் தான், ஸ்கூல் புக்ல 10th புக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்றோம். அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கேள்விகளை நம்மளால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். இப்போ 4 கான்செப்ட் 4 டாபிக் நான் கொடுத்துருக்கேன்னா அதிகமான கொஸ்டின் இந்த 4வதா நான் சொன்ன தமிழ்நாடு ஜியோகிராஃபில இருந்தா வரும். இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியை நீங்க படிக்க
படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நாளோடைய மேலோட்டமான ஒரு ஓவர்வியூ வந்து இதுதான். இது இல்லாமல் கிளைமேட்டாலஜி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேசிக் கான்செப்டில் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 யூபிஎஸ்சி இது மாதிரிலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜியோமார்ஃபாலஜி தனி டாப்பிக்காக படிப்பீங்க, கிளைமேட்டாலஜி தனி டாப்பிக்காக படிப்பீங்க, ஓஷனோகிராஃபி தனி டாப்பிக்காக படிப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து நான் எல்லா கான்செப்டையுமே இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு கீழே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை வந்து என்னால் படிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த அரிஹாண்ட் ஜிகே அப்படின்ற இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதை ரெஃபர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற லெசனில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஷின், அப்புறம் பாக்ஸில் அந்த லெசனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே 6th to 12th புக்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு அரிஹாண்ட் ஜிகே புக் பேக் கொஷின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அரிஹாண்ட் ஜிகே நம்ம கொடுக்குறதுனா ஒன்லைனரு அப்புறம் முக்கியமான ஜிகே ரிலேட்டடான ஃபேக்ட் எல்லாம் அதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நான் சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த அரிஹாண்ட் ஜிகே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கரெக்ட் மெத்தடாக இருக்கும். இது வந்து வேர் டு ஸ்டடி. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது எக்கனாமிக்ஸுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கோங்க. 6th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கொடுத்துருப்போம், 7th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கொடுத்துருப்போம். பாக்கி எல்லாமே அந்த ஸ்டாண்டர்டோட நம்பர் 8th 12th வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் வாரியாக இருக்காது. அதனால அந்த ஸ்டாண்டர்டோட நம்பர் கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் காலமில். செகண்ட் காலமில் எந்த லெசன் நம்பரை நாம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருப்போம். தேர்ட் காலமில் இங்கிலீஷ் புக்கில் அந்த லெசனுடைய பேர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். தமிழில் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தமிழில் வந்து இந்த லெசன் நம்பர் கரஸ்பாண்டிங் இந்த லெசன் நம்பர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க தமிழ் புக்கில் அப்படின்ற பட்சத்தில் அது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் காலமில் இருக்குது பேஜ் நம்பர். இங்கிலீஷ் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இந்த லெசன் ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து நான் லாஸ்ட் காலமில் கொடுத்துருப்பேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லெசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தாகணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய டாபிக், இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 3 டாபிக் வந்து இதில் கவர் ஆகும். இதோட வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து முடிஞ்சிடும். இதில் 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த டேபிள் காலமில் கவர் பண்ணியிருப்போம். டைம் இருக்குது, என்னால் எல்லாமே பார்க்க முடியுன்றவங்க 11th 12th இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை இன்னும் கூட நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கங்க. ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் பார்ட், ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடியில் செகண்ட் பார்ட் வந்து இதில் இருக்குது. இதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட்டாக இதோட வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடி. ஓகே, இப்போ வந்து நாம ஜியோகிராஃபினா என்ன, எக்கனாமினா என்ன, அந்த சப்ஜெக்டோடைய ஓவர்வியூ என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணோம், தென் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்பொழுதும் போல ஒரு சில கொஷின்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நேஷனல் இன்கம் இஸ் மெஷர்ட் யூசிங் விச் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்கம் எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நாம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இது மாதிரியான ஒரு சில இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நேஷனல் இன்கம் மெஷர் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் த ஹையஸ்ட் டு தமிழ்நாடுஸ் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜிடிபி வேற, ஜிஎஸ்டிபி வேற. ஜிஎஸ்டிபின்றது ஒரு மாநிலத்துக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதுல வந்து எந்த செக்டர், 4 செக்டர் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 4 செக்டர்ல எந்த செக்டர் வந்து ஜிஎஸ்டிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சர்வீசஸ், சேவைத்துறை தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிஎஸ்டிபிக்கு அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து த மான்சூன் இன் இந்தியா இஸ் காஸ்ட் பிரைமரிலி பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கோரியாலிஸ் ஃபோர்ஸ், டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி, ஓஷன் கரண்ட், ஜெட் ஸ்ட்ரீம், அது மாதிரி வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை வந்து டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. இது வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பில நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 4வது கொஸ்டின் வந்து நிதி ஆயோக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது நிதி ஆயோக் வரதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று 1950 ஃபோர்ஸில் இருந்துச்சு. அது வந்து 2014 அதை வந்து நிறுத்திக்கிறாங்க. 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட டேட் வந்து ஜனவரி 1 2015 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2015 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஒரு விடை. ஆப்ஷன் சி 2015 இஸ் த ரைட் ஆன்சர். தென் 5th கொஸ்டின் வந்து பிளாக் சாயில் இஸ் ஐடியல் ஃபார் விச் கிராப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிளாக் சாயில்னாலே காட்டன் தான், பருத்தி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
6th கொஷின் வந்து என்னன்னா ஆர்பிஐயோடைய ரோல்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ நிறைய ரோலை வந்து ப்ளே பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து வாட் இஸ் நோன் ஆஸ் த பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்றது ஆர்பிஐ ப்ளே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஸோ 6th கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆர்பிஐ இஸ் த ரைட் ஆன்சர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 7th கொஷின் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான கொஷினை. ரைஸ் இன் ஜென்ரல் பிரைஸ் லெவல், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னா ரைஸ் இன் ஜென்ரல் பிரைஸ் லெவல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஓவர்வியூ, சப்ஜெக்டோடைய ஓவர்வியூ என்ன அப்படின்றத தனித்தனியாக வந்து நம்ம பார்த்தோம். எக்கனாமிக்ஸுக்கு பார்த்தோம், தென் ஜியோகிராஃபிக்கு பார்த்தோம். அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் கொடுத்துருக்கிறது ஹோலிஸ்டிக்காக நான் வந்து கொடுத்துருப்பேன், எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் ஃபைனல் மினிட்ல இருக்கிறதால எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்காதவங்க இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை நல்லா பாருங்கள். எந்த சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியாது, எக்கனாமி தெரியாது அப்படின்ற மாதிரி எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. அந்த சப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா இருக்கக்கூடிய கொஷினையாவது சரியாக எழுத பாருங்கள். அதனால் படிக்கும் போதே எந்த சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிப்பேன். அதிக வாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். தென் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை நீங்களே செல்ஃப் எவால்வேட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து 80 கொஷின் ஜிகேல, 60 கொஷின் சைக்காலஜியில் வந்து நம்ம எழுதணும், 140 கொஷின் நம்ம எழுதணும். அப்படின்றதால கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே என்னால் எல்லா கொஷினையுமே எழுத முடியுதா அப்படின்றத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டை நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்டோடைய நேச்சரை ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி அந்த சப்ஜெக்டை நம்ம அணுகணும் அப்படின்றது தொடர்பான எல்லா விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்மளால் 12 பார்ட்ஸாக வந்து நம்மளால் பிரிக்க முடியும். எப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரு 12 பார்ட்டாக நான் பிரிக்க சொல்லுவேன். அந்த 12 பார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நியூஸையும் வந்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து நோட்ஸ் எழுத சொல்லுவேன். பட் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 பார்ட்ஸாக நீங்கள் பிரித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் அது என்ன அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எப்படி சொல்லலாம், அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டாபிக்கு, அப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய மிச்ச முக்கியமான டாபிக் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரலில் நம்ம கொண்டு வந்துடலாம். ரெண்டாவதாக இருக்கிறது எக்கனாமி, பொருளாதாரம் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் என்ன, அப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன. அதாவது சோஷியல் இஷ்யூஸ்னால் பாவர்ட்டியை சொல்லலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம். இதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணாங்கன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் மூணாவதாக இருக்கிறது ஜியோகிராஃபி. நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐ டேக். இது புதுசாக எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சில லொக்கேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நியூஸில் வந்துட்டு இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்சு முக்கியமான ஒரு ஏரியா, என்விரான்மெண்ட்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஜியோகிராஃபி ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர். நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்லையும் நடந்த முக்கியமான வழக்குகள் என்னென்ன, அந்த வழக்குகளுடைய முடிவில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளுடைய முக்கியமான ஃபீச்சர் சாராம்சங்களை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தென் அஞ்சாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 50% ஸ்டாட்டிக்கு, 50% வந்து கரண்ட் அஃபேர் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் வந்து கேட்பாங்க. எப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து இஸ்ரோ ரிலேட்டடான ஆக்டிவிட்டி, டிஆர்டிஓ ரிலேட்டடான ஆக்டிவிட்டி, தென் வேர்ல்டு ரிலேட்டடாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். தென் நோபல் ப்ரைஸ் ரிலேட்டடாக கொஷின் வர்றது அதெல்லாமே வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே கொண்டு வந்துடலாம். இந்த டிஎன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இது எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி இது மாதிரி தமிழக அளவில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். தென் லாஸ்ட்டாக இருக்கிறது மிசலான்ஷியஸாக இருக்கக்கூடிய அதர் டாபிக்ஸ். அதெல்லாம் வந்து இந்த மிசலான்ஷியஸ் அப்படின்ற அந்த
டாபிக்கில் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் எப்படின்னா ஜனவரி 2025லேருந்து நவம்பர் 2025 வரைக்கும் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸில் ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இன்னைக்கு தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த ஒரு வருஷத்தில் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸை வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து யாருன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படின்றவர் வந்து புதுசாக 53வது தலைமை நீதிபதியாக தேர்வு செஞ்சுருக்காங்க. இவருக்கு முன்னாடி 52nd சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஒரு பேர் வந்து கவாய் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சீஃப் ஜஸ்டிஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரை எப்படி பதவி நீக்கம் செய்கிறாங்க, இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்தியன் பாலிட்டியில் ஸ்டாட்டிக் படிக்கும் போது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. இஸ்ரோவுடைய புதிய சேர்மனாக ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பேர் வந்து டாக்டர் வி நாராயணன் அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் மூணாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்து 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதை நான் பாலிட்டி பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்னன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு நம்பர் 1 போட்டு ஒரு பாடியை உருவாக்கியிருப்பாங்க. அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எலெக்ஷன் கமிஷனு, யூபிஎஸ்சி இது மாதிரி இருக்கிறதுலாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா கான்ஸ்டிடியூஷனில் அதுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அப்படி கொடுக்காட்டினா கூட அது வந்து ஒரு சில முக்கியமான டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் தோ தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன், இட் வில் பெர்ஃபார்ம் சர்டன் வைட்டல் டியூட்டி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நித்தி ஆயோக். இது இல்லாமல் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னா, ஒரு மசோதா வந்து சட்டமாக மாறி இருக்கும், ஒரு பில்லு வந்து ஒரு ஆக்டாக மாறி அதன் மூலியமாக உருவாக்கப்படக்கூடிய பாடி எல்லாமே ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்றதுக்கு கீழே வரும். இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த எலெக்ஷன் கமிஷனில் மொத்தம் 3 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், பாக்கி 2 பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனர். அதில் இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர் வந்து 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவருடைய பேர் வந்து ஜானேஷ் குமார் அப்படின்றவர் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர். தென் 4வதாக இருக்கிறது யூபிஎஸ்சி சேர்மன். யூபிஎஸ்சி சேர்மனை யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஜய் குமார் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நால்சா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். நால்சானா என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நால்சானா என்னன்னா, நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அதாவது ஒரு பில்லு வந்து ஆக்டா மாறினதால உருவான ஒரு பாடி தான் இந்த நால்சா. நால்சாவோட ஹெட் வந்து யாருன்னா நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த நால்சாவோடைய ஹெட். இந்த நால்சாக்கு கீழே ஸ்டேட்டுக்கும் இது மாதிரி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இது மாதிரி இருக்கும், தென் தாலுக் லெவல்லையும் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேட் அப்படின்னா சால்சா அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணுக்கு பதிலாக எஸ், அதாவது ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. இதெல்லாம் எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வருது அப்படின்னா 39A ஆர்டிக்கிளுக்கு கீழே வருது. ஏன்னா 39A தான் வந்து ஃப்ரீ லீகல் எய்டு ஃபார் ஆல் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொவிஷனை வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 37th பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. பிசிசிஐயோடைய புதிய பிரசிடென்ட் யாருன்னா மிதுன் மன்ஹாஸ் அப்படின்றவர் தான் பிசிசிஐயோடைய புதிய பிரசிடென்ட். இவர் வந்து ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் 15th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணன். இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி நடக்கும், இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை யார் தேர்ந்தெடுப்பா, எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பானா, போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வைஸ் பிரசிடென்ட் சம்பந்தமான ஆர்டிகல் 63, ஆர்டிகல் 64 வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் வில் ஆக்ட் ஆஸ் அன் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபாவை முன்னின்று நடத்தக்கூடியவர் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லோக்சபானா ஸ்பீக்கர் நடத்துவார், ராஜ்யசபா அப்படின்ற பட்சத்தில் சேர்மன், அவர் வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் தான். இந்த வைஸ் பிரசிடென்ட் சார்ந்த இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் சார்ந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கொஷின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரலான டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். 69th ரயில்வே டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ரயில்வே டிவிஷனை உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா ஜம்மு ரயில்வே டிவிஷன் தான். இது எந்த ரயில்வே ஜோனுக்கு கீழே வருது அப்படின்னா நார்தன் ரயில்வே ஜோன் அப்படின்ற நம்ம வந்து புதுசாக உருவாக்குன இந்த ரயில்வே டிவிஷன் வந்து 69வது ரயில்வே டிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மொத்தம் எத்தனை ஜோன் இருக்கு அப்படின்னா மொத்தம் 19 ஜோன் வந்து இருக்கு. இந்தியாவோட
சைனாவுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோடைய பவரை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நடந்த ஒரு ஈவெண்ட் தான் வந்து இந்த பாரத் டெக்ஸ் 2025 அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஆதி மஹோத்சவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த மினிஸ்ட்ரி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நேஷனல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஆதி மஹோத்சவ். நெக்ஸ்ட் வந்து காஷி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. காசி அப்படின்றது வாரணாசி பக்கத்தில் இருக்கு. இது எந்த ஸ்டேட்ல வருது அப்படின்னா யூபி ஸ்டேட்ல வருது, உத்தரப்பிரதேசத்தில் வருது. இந்த காஷியில வந்து இந்த காஷி தமிழ் சங்கமம் 3.0 அப்படின்றது நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சாங்இ மிஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து சைனாவுடைய ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம இந்தியாவில் மூன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக நம்ம சந்திராயன் அப்படின்றத லான்ச் பண்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி சைனால வந்து மூன் ரிலேட்டடான எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே வந்து இந்த சாங்இ மிஷனுக்கு கீழே வரும். அவங்களும் 1லேருந்து 6 வரைக்கும் இந்த சாங்இ மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டார்கெட்டிங் த மூன் சவுத் போல் ஃபார் வாட்டர், அதாவது தண்ணீர் சம்பந்தமான நிலவுல தண்ணீர் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சிக்காக ஏவப்படக்கூடிய ஒரு மிஷன் தான் வந்து இந்த சாங்கி மிஷன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான சமிட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு சமிட் என்னன்னா பிம்ஸ்டெக் சமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிம்ஸ்டெக்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் படிங்க. அதில் எத்தனை நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். தென் பிம்ஸ்டெக் உடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கவர் பண்ணி ஆகணும். முதல்ல பிம்ஸ்டெக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்றது தான் இந்த பிம்ஸ்டெக் உடைய ஃபுல் ஃபார்ம். கொஞ்சம் பெருசாக தெரியல உங்களுக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின் வரக்கூடிய ஒரு ஏரியா. பிம்ஸ்டெக்லாம் வந்து நம்ம ஒரு போட்டித் தேர்வு படிக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிம்ஸ்டெக்ல நெக்ஸ்ட் எத்தனை நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 7 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அந்த 7 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த பிம்ஸ்டெக் உடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா தாக்கால இருக்கு. இந்த தாக்கா எங்கே இருக்கு? பங்களாதேஷில் இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ நியூஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 6வது பிம்ஸ்டெக் சமிட் எங்கே நடந்திருக்குன்னா தாய்லாண்டில் நடந்திருக்கு. அதோடைய தீம் வந்து ப்ராஸ்பெரஸ், ரெசிலியன்ட் அண்ட் ஓப்பன். இதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு சமிட் படிக்கிறோம் அப்படின்னா சமிட் எங்கே நடந்திருக்கு, அந்த சமிட்டோடைய தீம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிம்ஸ்டெக் உடைய யூத் சமிட் வந்து காந்தி நகரில் நடந்திருக்கு. இந்த காந்தி நகர் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு. இதோடைய தீம் வந்து யூஸ் ஆஸ் அ பிரிட்ஜ் ஃபார் இன்ட்ரா பிம்ஸ்டெக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இந்த பிம்ஸ்டெக் உடைய தீமாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பிம்ஸ்டெக் சமிட், தென் இப்போ நம்ம பார்த்தது வந்து பிம்ஸ்டெக் யூத் சமிட் 2025. இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் டெக்னாலஜி சமிட் 2025 ஹோஸ்டட் பை இந்தியா. இந்தியா வந்து இந்த சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுது. இந்த சமிட்டோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து சம்பவுனா அப்படின்றது தான் இந்த சமிட்டோடைய தீம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து 17th பிரிக் சமிட். இது வந்து பிரிக் சமிட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது எத்தனையாவது பிரிக் சமிட்னா 17வது பிரிக் சமிட். யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா? பிரேசில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. டி ஜெனிரோ அப்படின்றது அந்த நகரத்தோடைய பேர். இந்த நகரம் வந்து பிரேசிலில் இருக்கு. இதோடைய தீம் வந்து என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் அப்படின்றது தான் இதோடைய தீம். இந்தியா வந்து எப்போ ஹோஸ்ட் பண்றாங்க? 2026ல இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. இது வந்து பிரிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய டேட்டா. நெக்ஸ்டா நம்ம பார்க்கறது G20 சமிட் சார்ந்து இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நடந்தது 20வது G20 மாநாடு வந்து நடந்திருக்கு. இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு. எந்த நகரத்தில் நடந்துச்சுன்னா ஜோஹன்ஸ்பர்க்ல வந்து நடந்திருக்கு. became the first ever G20 summit to be hosted on the ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கப்படக்கூடிய G20 சமிட் வந்து இதுதான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த G20 சமிட் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னா துபாயில் வந்து நடந்திருக்கு. இதோடைய தீம் வந்து ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட் அப்படின்றது இந்த சமிட்டோடைய தீமா இருக்கு. முக்கியமான சமிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்கீம்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து கஜா மித்ரா ஸ்கீம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்கீமாக இருக்குது. கஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கஜம்னாலே யானையை வந்து மீன் பண்ணும். இந்த ஸ்கீம் எதற்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேன் அண்ட் எலஃபண்ட் டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை எந்த மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை வந்து அசாம் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எது கொண்டு வந்திருக்காங்க? டு ரெடியூஸ் ஹியூமன் எலஃபண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது இந்த ஸ்கீமோடைய நோக்கமாக இருக்குது.
ரெண்டாவது முக்கியமான ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா அப்படின்றது ரெண்டாவது ஸ்கீம். இந்த ஸ்கீமோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த ப்ளூ ரெவல்யூஷனுடைய முக்கியமான நோக்கம் வந்து ஆக்வா கல்ச்சர் சார்ந்து இந்தியாவை வந்து தன்னிறைவு செய்யணும் அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்கீமோடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிஷ் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணணும், ஃபிஷர்மேனோடைய வருமானத்தை டபுள் மடங்காக பெருக்கணும். இதெல்லாம் தான் இந்த PMMSYயோடைய முக்கியமான நோக்கம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இந்தியாவுடைய ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து 103% வந்து அதிகரிச்சிருக்கு. எதோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா 2013-14 கம்பேர் பண்ணும்போது 24 and 25 இயரில் வந்து இந்தியாவுடைய ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து 103% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சஜெக்ஸ் 2025 அப்படின்றத இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜேதா அப்படின்ற இடத்துல சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி யாருன்னா கிளாஸஸ் 1 to 5, அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி. ஸ்கீம் பேர் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம். இந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான திட்டம். நியூஸ்லலாம் அதிகமாக நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி யாருன்னா பாய்ஸ் ஸ்டடியிங் இன் தமிழ் மீடியம். இந்த ஸ்கீமோடைய முக்கியமான பெனிஃபிஷியரியே பாய்ஸ் தான், தமிழ் மீடியமில் படிக்கிறவங்க. இது வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்க தான் இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி. நெக்ஸ்ட் திட்டம் வந்து மக்களுடன் முதல்வர். அதாவது நம்ம அரசு லான்ச் பண்ணக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே மக்களை சரியாக சென்றடையுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நலமா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீமை, இதுவுமே மக்கள்கிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே சரியாக போய் சேர்ந்துருக்குதா அப்படின்றத மானிட்டர் ஆர் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. நெக்ஸ்ட் தீரன் அப்படின்ற அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷியரி யாருன்னு பார்க்கலாம். இது வந்து 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தமிழ் மொழி, அப்புறம் ஆங்கில மொழி, அப்புறம் மேக்ஸ் சப்ஜெக்டோடைய ப்ரொஃபிஷியன்சி, அவங்களுடைய அந்த ஒரு திறன்களை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தீரன் அப்படின்ற ஸ்கீம். நெக்ஸ்ட் வெற்றி நிச்சயம் அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்து ட்ராப் அவுட்ஸ், அதாவது பள்ளி கல்வி படிக்கும் போது இடைநிற்றல், சில பேர் வந்து அவங்களுடைய ஸ்டடீஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த வெற்றி நிச்சயம். இது வந்து ஏஜ்டு 18 to 35, 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்களை வந்து இந்த ஸ்கீம் வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அன்பு கரங்கள் திட்டம். இந்த திட்டத்துடைய பெனிஃபிஷியரி யாருன்னா சின்ன வயசுலேயே வந்து பேரண்ட்ஸை இழந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். இது வந்து 18 வயசு அவங்களுக்கு முடிகிற வரைக்கும் இந்த ஸ்கீமால் அவங்க பயனடைய முடியும். இது எல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸை அதை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அவார்ட்ஸ் அண்ட் ஹானர், அவார்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நம்ம பார்க்கலாம். புக்கர் பிரைஸ் 2025. இந்த புக்கர் பிரைஸ் 2025 யார் வாங்கியிருக்கா அப்படின்னா டேவிட் சாலே அப்படின்றவர் வந்து வாங்கியிருக்காரு. எஸ் வந்து சைலண்ட்டு, டேவிட் சாலே அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. அவர் எந்த நாவலுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா ஃப்ளஷ் அப்படின்ற அந்த நாவலுக்காக வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஹங்காரியன் பிரிட்டிஷை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024. இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024 யார் வாங்கியிருக்கா அப்படின்னா மிஸ் மிஷேல் பேச்லெட் அப்படின்றவங்க வந்து இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024 வாங்கியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சில்லி நாட்டோடைய ஃபார்மர் பிரசிடென்ட் இவங்க. அப்புறம் UN ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இது RFE பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஷின்ஸ் வந்து இந்த GI டேக் ரிலேட்டடெல்லாம் கொஷின்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஒரு 6 பொருட்களுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமையும் நிறைய பொருட்களுக்கு கொடுத்தாங்க. இந்த 6மே முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ். என்னென்னா பண்ருட்டி ஜாக் ஃப்ரூட்டு, அப்புறம் ராம்நாடு சித்திரைக்கர் ரைஸு, அப்புறம் செட்டிக்குளம் ஷேலட்டு, விருதுநகர் சம்பா வத்தல், புளியங்குடி ஆசிட் லைம், அப்புறம் பண்ருட்டி கேஷூ. இந்த 6 பொருட்களுக்கும் GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து ஜிஞ்சி ஃபோர்ட் டிக்ளேர்ட் ஆஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக ஜிஞ்சி ஃபோர்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்படின்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து 18 மாதம் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வுடைய முடிவில் வந்து இந்த ஜிஞ்சி கோட்டையை வந்து அவங்க வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சானா யுனெஸ்கோ. ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இது எதுக்குன்னா சமீபத்தில் தித்வா புயல் அப்படின்னு சொல்லி ஒரு புயல் வந்துச்சு. இந்த புயலால் அதிகமாக ஸ்ரீலங்கா பாதிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்கியூ ரிலேட்டடாக நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேலம் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா COP 30க்கு கீழே வந்து இது வரும். அதாவது கான்ஃபரன்ஸ்
கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஓபி அப்படின்றத. இது வந்து UNFCCC கீழே வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த COP 30ல் இந்த பேலமில் நடந்திருக்கக்கூடிய இந்த COP 30ல் என் முடிவில் வந்து பேலம் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது ஃபார் கிளைமேட் அண்ட் ஹெல்த் அடாப்டேஷன் அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கலாம். ஃப்ளமிங்கோ சாங்சுவரி அப்படின்ற ஒரு சரணாலயத்தை நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தனுஷ்கோடியில் இருக்குது. தனுஷ்கோடி அப்படின்றது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த தனுஷ்கோடியில் நம்ம ஃப்ளமிங்கோ சாங்சுவரியை திறந்துருக்கோம். முதல்ல ஃப்ளமிங்கோனா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பேர்டு இனத்தை சார்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ராம்சார் சைட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நம்ம பார்க்கலாம். இந்த ராம்சார் சைட்ஸோடைய முக்கியமான நோக்கம் வந்து வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணும். ராஜஸ்தானில் ஒரு 2 வெட்லேண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ராம்சார் சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த ஏரியா அப்படின்னா கின்சான் அப்படின்ற ஒரு ஏரியா, இது வந்து பல்லோடியில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேனர் அப்படின்ற ஒரு ஏரியா, இது உதய்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வெட்லேண்ட் எத்தனை இருக்கு அப்படின்னா 91 ராம்சார் சைட் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 புதிய ராம்சார் சைட்டை சேர்த்து நம்மள்ட்ட இப்போ மொத்தமாக 91 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து லெப்பர்ட் கேபிட்டல் அப்படின்றது எந்த ஏரியா அப்படின்னா இப்போ வந்து பெங்களூர் வந்து லெப்பர்ட் கேபிட்டலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து மும்பை இருந்துச்சு. அந்த மும்பையை வந்து இப்போ வந்து இந்த பெங்களூர் அப்படின்றது சர்பாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக ஒரு 80லேருந்து 85 லெப்பர்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து இப்போது புதிய லெப்பர்ட் கேபிட்டலாக பெங்களூர் வந்து இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை சாங்சுவரி வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரலாம் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்றது கேரளாவில் கண்ணூரில் வந்து இருக்குது. அரலாம் வைல்ட் லைஃப் சாங்சுவரி வந்து புதுசாக நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அரலாம் பட்டர்ஃப்ளை சாங்சுவரி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், அதாவது புதுசாக 2 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஆசம்பட்டி சாக்ரட் குரூ, இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. தென் ரெண்டாவதாக வந்து ஏலத்தூர் லேக், இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இது ரெண்டையுமே புதுசாக வந்து இந்த ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஒரு டைகர் ரிசர்வ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷிவ்புரி அப்படின்ற ஒரு இடத்துல. இந்த ஷிவ்புரி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அந்த இடத்துடைய பேர் வந்து மாதவ் நேஷனல் பார்க், நியூ டைகர் ரிசர்வ் மாதவ் நேஷனல் பார்க் அப்படின்னு நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து 58th டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும். இது வந்து 9th டைகர் ரிசர்வா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் இன் ஆனமலை டைகர் ரிசர்வ். ஆனமலை டைகர் ரிசர்வ்ல வந்து ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹார்ன்பில் அப்படின்றது ஒரு பறவை இனம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி, DRDOவோட ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சென்ற ஆண்டுகளில் இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இஸ்ரோவுடைய அப்ஜெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி என்னன்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படின்னா டாக்கிங்னாலே சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்க சேட்டலைட் வந்து SDX-1 சேசர், அப்புறம் XDX-02 டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டார்கெட்டோட இந்த சேசர் போய் சேரப்போகுது. இது எங்கே சேரும் அப்படின்னா ஆர்பிட்டில் வந்து இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்தியா வந்து 4வது கண்ட்ரி, இந்த இலக்கை அடைய போகிற நாடுகளில் இந்தியா வந்து 4வது கண்ட்ரியாக சேரப்போகுது. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா USA பண்ணியிருக்காங்க, சைனா பண்ணியிருக்காங்க, ரஷ்யா பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 4th வந்து இந்த பொசிஷனில் சேரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து GSLV F-15 அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 100th லான்ச் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர். 100th லான்ச் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா வந்து GSLV F-15. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்கலாம். இந்த மிஷன் பொறுத்த வரைக்கும் கிராப்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியம். இது வந்து என்னன்னா காம்பேக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டால் பிளான்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஸ்பேஸ்ல பிளான்ட்ஸோடைய அந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. எது நியூஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் இஸ்ரோ சக்சஸ்ஃபுல்லி germinated the first black eyed pea sprout in space. ஸ்பேஸ்ல வந்து இந்த black eyed pea sprout வந்து ஜெர்மினேட் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா கிராப்ஸுக்கு கீழே வருது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. கிராப்போடைய ஃபுல் ஃபார்ம், அப்புறம் இது எந்த இதை வந்து அவங்க ஜெர்மினேட் பண்ணாங்க, எதை ஜெர்மினேட் பண்ணாங்க அப்படின்னா black eyed pea sprout வந்து அவங்க ஜெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஷின் ஏரியா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆதித்யா L1 மிஷன் ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேரை நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆதித்யா அப்படின்றது
சன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் வந்து இந்த ஆதித்யா மிஷன். ஆதித்யா மிஷனை வந்து 2023 வந்து நம்ம லான்ச் பண்ணோம். இந்த ஆதித்யா மிஷன் சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, இந்த ஆதித்யா மிஷன் மூலியமா நமக்கு வந்து ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சிருக்கு. அது வந்து சோலார் ஃபிளேரோடைய ஒரு இமேஜ். அந்த சோலார் ஃபிளேரோடைய நேம் வந்து கர்னல் அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா லோவர் சோலார் அட்மாஸ்பியர்லேருந்து நமக்கு இந்த இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஆதித்யா மிஷனுக்கு கீழே வரக்கூடிய கரண்ட் அஃபேர். இந்த ஆதித்யா மிஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மிஷன். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கொஷின் இது. நெக்ஸ்ட் சந்திராயன் 5 சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்தியா அண்ட் ஜப்பான் கொலாபரேஷனில் இந்த ஆராய்ச்சியை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. சந்திராயன் அப்படின்னாலே மூன் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். வந்து இந்த சந்திராயன் 5 முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா சர்ஃபேஸ், மூனோடைய சர்ஃபேஸை வந்து இது வந்து எக்ஸாமின் பண்ண போது. இட்ஸ் அ ஜாயிண்ட் கொலாபரேட்டிவ் மிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஜப்பான். இந்தியாவுடைய இஸ்ரோவும் ஜப்பானுடைய ஜாக்ஸாவும் கொலாபரேஷனில் இந்த மிஷனை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. இது மூலியமாக என்னன்னா ஒரு ரோவர், அதாவது ஹெவி ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது ஒரு ரோபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மூனோட சர்ஃபேஸில் வந்து அந்த ரோபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆராய்ச்சி வந்து செய்யும். இந்த ரோவருடைய மொத்த எடை வந்து 250 கிலோகிராம். இந்த மாதிரி ஒரு ஹெவியாக வந்து நாம் வந்து இந்த புதிய சந்திராயன் 5 மூலியமாக நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம் இந்த ரோவரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கேட்க போகிறாங்க அப்படின்றதுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ அதர்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இந்த அதர்ஸில் வந்து நம்ம கொண்டு வரலாம். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025ஆம் ஆண்டை வந்து இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மிருதி மந்தானா, இவங்க வந்து ஒரு விமன் கிரிக்கெட்டர். இவங்க வந்து ஒரு புது ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது லோவஸ்ட் பால்ஸ், கம்மி பந்துகளில் செஞ்சுரியை வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது 70 பாலில் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10வது செஞ்சுரியை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ரெக்கார்டை இது வரைக்கும் நம்ம விமன் கிரிக்கெட் டீமில் வந்து யாருமே பண்ணதில்லை. இவங்க வந்து இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக நம்ம ஒரு புதுசாக ஒரு யூனிவர்சிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது எங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் நம்ம இந்த ஏஐ யூனிவர்சிட்டியை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். இது எதை பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்னா கவர்னருடைய பவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர். இப்போ வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில், மாநில சட்டமன்றத்தில் வந்து ஒரு மசோதா பாஸ் ஆனதுக்கப்புறம் கவர்னர்கிட்ட வரும். அப்படி கவர்னர்கிட்ட வரும்போது கவர்னர் வந்து 4 விதமாக ரியாக்ட் பண்ணலாம். எப்படின்னா அந்த மசோதாவுக்கு அவருடைய சம்மதத்தை கொடுக்கலாம், கிவிங் ஹிஸ் அசன்ட். மசோதா வந்து சட்டமாக மாறிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவதாக என்ன பண்ணலாம்னா வித் ஹோல்டிங் ஆஃப் ஹிஸ் அசன்ட், சம்மதம் கொடுக்காம இருக்கிறது ரெண்டாவது. மூணாவதாக வந்து மறுபடி அவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புவார் ஃபார் பாசிங் ஆஃப் த பில். இன்னொரு வாட்டி பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்படி மறுபடி சட்டமன்றத்தில் அந்த மசோதா பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டி ஹி மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட். இப்போ மறுபடியும் அவர் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி அந்த மசோதா பாஸ் ஆகிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக வந்து அந்த மசோதாவுக்கான அசன்ட்டை வந்து அவர் கொடுத்தாகணும். தென் 4வதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா அவர் வந்து பிரசிடென்ட்டோடைய சம்மதத்துக்காக அதை வந்து ரிசர்வ் பண்ண முடியும். இது இப்போ நியூஸில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒப்பீனியனை வந்து கேட்டிருக்காரு. எது சம்மந்தமாக கேட்டிருக்காருன்னா ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201. ஆர்டிகல் 200 வந்து அசன்ட், 201 வந்து ரிசர்வேஷன் ஃபார் பிரசிடென்ட். ஒரு சில மசோதாக்களை வந்து கவர்னரால் பிரசிடென்ட்டோடைய சம்மதத்துக்காக ரிசர்வ் பண்ண முடியும். அது வந்து 201 ஆர்டிகல் வந்து அது சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுது. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் சொல்லப்பட்ட கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா படிங்க. இது இல்லாமையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுக்கிங்க. குறிப்பாக எக்கனாமி, பாலிட்டி, ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஸ்கீம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் அஃபேரில் ஒரு நல்ல ஒரு டோட்டலை உங்களால் எடுக்க முடியும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.